ஆதாரமே இல்லாம ஒரு போகிற போக்குல சொல்லக்கூடிய ஒரு மேம்போக்கான குற்றச்சாட்டா இருக்கா சாதி அரசியலுக்குள்ள அதிமுக சிக்கி இருக்கு அப்படின்றது? அந்த வார்த்தைகளில் கட்சியினர் சிலர் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் அவங்க கோட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2021 சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற அந்த பார்வை என்பதும் அது தொடர்பான ஒரு வலிமையான பிரச்சாரம் என்பதும் இருந்தது. 35 தொகுதி. ஆமாம் ஆமாம் ஆமாம். தென் மாவட்டங்களில் வந்து பிரதிநிதித்துவம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாவட்டங்களில் பிரதிநிதித்துவமே இல்லை அப்படின்னு. என்ன காரணம்? இப்போ கூட பெரும்பாலான கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் கூட 2ஆம் இடம் அதிமுக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால இது காலங்காலமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் தொடங்கி 1977 அவர் முதல் தேர்தலை சந்தித்த காலகட்டம் முதலே அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஏறத்தாழ ஒரு 48 சட்டமன்ற தொகுதிகளில் 5 முறை 6 முறை 7 முறை, பொள்ளாச்சியில் 9 முறை வெற்றி பெற்று 40 வருஷமா பலமா தானே இருக்கு. அதுதான் சொல்றேன். அது வளர்ச்சி பெற்று இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் அங்கே இடம் பிடிச்சிருச்சுன்னு உடனே தென் மாவட்டங்களில் அந்த விமர்சனம் வந்தது. அதைத்தான் எதிரொலிக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வன்னிய சமுதாயத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த உடனே இந்த மீதமுள்ள ஒரு 106 சமுதாயம் முக்குளத்தோர் உட்பட அந்த சமுதாயத்தினர் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்து இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி. நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு 12-14 மாவட்டங்களில் பிரதிநிதித்துவம் இல்லாத போயிடுச்சு. தலைநகர் சென்னை உட்பட சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 பெரிய மாவட்டங்கள்லையும் ஒரே ஒரு பெண் எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றார், மரகதம் குமரவேல்னு. அப்போ ஒரு சரிவு பின்னடைவுக்கு ஒரு காரணத்தை இந்த புறம் சொல்லிட்டு கொங்கு மண்டலம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று பேசப்பட்டதனால் பின்னர் இங்கே தென் மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் இருக்கிறவர்களுடைய எதிர்வினை இது கொங்கு கட்சியாக அவர் கொண்டு சென்று விட்டார். இல்ல அங்கேயே வாங்காம போயிருந்தார்னா அவர் அந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கிறார், அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார், அங்கேயே அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா? இல்ல, நிச்சயமா அந்த விமர்சனம் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலைப்பாட்டையும் எடுப்பார்கள். அரசியல்ல எதிரும் புதிருமான ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது இந்த விமர்சனம் என்பது காலங்காலமாக இருந்திருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை ஜாதி மதம் அதற்குள்ள அடைக்க பார்க்கிறது என்பது அதிமுக ஒருபோதும் இருந்ததில்லை. அப்படி இருந்தால் வாணியம்பாடியில் வடிவேல்னு ஒரு இஸ்லாமியர் இல்லாத ஒரு இந்துவை போட்டு வெற்றி பெற்று அமைச்சராக்குனாங்க. இப்ப கூட எதிர்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பு வந்து ஆர்பி உதயகுமாருக்கு தானே கொடுத்திருக்கிறாரு. ஆமா ஆமா. அவங்களே சொல்றாங்க, நான் வந்து ஜாதி பார்க்காம கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தான் நான் முதலமைச்சர் ஆக்கினேன், நான் விரும்பி இருந்தா என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த எம்ஜிஆர் பார்க்கல, ஜெயலலிதா பார்க்கல, நானும் பார்க்கல, இப்ப இருக்கிறவர் பார்க்கிறார். அதான் அவங்களுடைய விமர்சனமா இருக்கு. இல்ல, அதுதான் அந்த விமர்சனம் என்பது குற்றச்சாட்டாக இல்லை. தென்பகுதியில் இருக்கிற கட்சியினர் இப்படி சொல்லுகிறார்கள், ஒரு ஜாதிய அடையாளத்திற்குள் கட்சியை கொண்டு சென்று விட்டதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. அப்படி ஜாதிய அரசியலுக்குள், ஜாதிய கட்டுக்குள் அது கொண்டு போவது தவறானது. எனவேதான் இந்த ஜாதிய அரசியலை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டும் என்று கருதினால் ஏதாவது ஒரு அமைப்பை தொடங்குங்கள் விமர்சனம் வருகிறது. எனவே இந்த விமர்சனம் என்பது காலம் தாழ்ந்தது. 2021 தேர்தலுக்கு பிறகே பரவலாக இந்த குற்றச்சாட்டுகள் என்பது இருந்தது. மரியாதைக்குரிய அண்ணன் ஷியாம் அவர்கள் சொன்னது மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் முக்குளத்தோருடைய பேரு ஆதரவு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்தது என்கிற போது அந்த பார்வையும் இருந்தது. இது முக்குளத்தோர் கட்சியாக கொண்டு போகிறது என்று பலரும் விமர்சித்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆதரவு நிலைப்பாட்டை வைத்து அப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்பதும் என்னுடைய பார்வை தான். இப்போ மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த ஜாதி மத எந்த அடையாளத்துக்குள்ளும் தன்னை வைத்துக் கொள்ளவில்லை. அதே போல் எந்த பகுதியில் இருக்கிறவரும் அவருக்கு செல்வி ஜெயலலிதா காலத்திலும் இல்லை, முக்குளத்தோர்கள் தொடக்க காலம் முதலே எம்ஜிஆருடைய திரைப்படங்களை பார்த்து அந்த முக்குளத்தோர் சமுதாயம் வீரமிகு சமுதாயம்னு சொல்லுவாங்க. அவருடைய திரைப்படம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் அவங்க அதை பார்த்து அவருடைய ரசிகர்களாக, ஆதரவாளர்களாக, தொண்டர்களாக வந்தார்கள். அதுதான் ஒரு பெரிய பலமாக இருந்தது. இங்கு இல்ல இப்ப அந்த ஒற்றுமை இல்லைன்னு சசிகலா கருதுறாரு. அந்த கருத்தாக்கம் அவருக்கு வந்ததனுடைய விளைவு தான் இந்த விமர்சனம்னு நான் பார்க்கிறேன்.